மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆப்பிள் ஃபோனோ ஆண்ட்ராய்டு ஃபோனோ உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா, இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற டோர் டெலிவரியில் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோன்லேயும் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் காமிக்குது. அதே மாதிரி ஓலா ஊபர் யூஸ் பண்ணிங்கனாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் காமிக்குது. இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மார்க்கெட்டில் நிறைய இந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, இது வந்து நம்மளும் இந்த மாதிரி ஏமாந்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நானும் ஏமாந்துருக்கேன். ஸோ இதுலேருந்து பார்க்கலாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலாவை பார்ப்போம். நான் எப்பயுமே ரெகுலராக ஓலா யூஸ் பண்ணுவேன். ஸோ ஓலாவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஆப்பிள் ஃபோனுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புக் எனியில் போய் பார்த்தீங்கன்னா 169 279 ரூபாயும், இங்கே பார்த்தீங்கன்னா 172 308 ரூபாயும் காமிக்குது. அதே மாதிரி இங்கே மினியில் பார்த்தீங்கன்னா 243 இங்கே 268 காமிக்குது. ஆட்டோவை பாருங்கள் 169 176 ரூபாய் காமிக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனில். அதே இது ஆப்பிள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 172 179 ரூபாய் காமிக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைம் செடான் வந்து இங்கே 293 காமிக்குது. அதே பிரைம் செடான் இங்கே பார்த்தீங்கன்னா 265 காமிக்குது. பைக்கை பார்த்தீங்கன்னா இங்கே 86 காமிக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 81 காமிக்குது. ஸோ ஓலாவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஆப்பிள் ஃபோனுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊபரை பார்ப்போம். ஊபரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் வந்து அடிக்கடி ஊபர் தான் யூஸ் பண்ணுறான். ஸோ அவனுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் என்னுடைய ஆப்பிள் ஃபோனுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 162 ரூபாய் காமிக்குது ஆட்டோவுக்கு, இங்கே வந்து 165 ரூபாய் காமிக்குது. அதே மாதிரி கோ செடான் பார்த்தீங்கன்னா இங்கே 313 ரூபாயும், இங்கே வந்து 300 ரூபாய் காமிக்குது. அடுத்தது பைக்கை பார்த்தீங்கன்னா இங்கே 97 ரூபாய் காமிக்குது, இங்கே வந்து 85 ரூபாய் காமிக்குது. அதே மாதிரி ப்ரீமியர் பார்த்தீங்கன்னா இங்கே 490 ரூபாய் காமிக்குது, இங்கே ப்ரீமியர் பார்த்தீங்கன்னா 424 ரூபாய் காமிக்குது. இதுலேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஆப்பிள் ஃபோனுக்கும் ஊபர்லேயும் ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஊபர் ஓலா ரெண்டுத்துலேயுமே ப்ரைஸ் வேரியேஷன் காமிக்குது. சேம் லொக்கேஷன்லேருந்து நீங்கள் எங்கே போகணுமோ சேம் லொக்கேஷன், இது ரெண்டுமே சேமாக வச்சு ரெண்டு ஃபோனை வச்சு வேரியேஷன் நாங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெப்டோ 10 மினிட்ஸ் கிராசரி டெலிவரி. இன்றைக்கி வந்து இது ஒரு பெரிய கன்வீனியன்ஸாக எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அந்த கன்வீனியன்ஸுக்காக நம்ம என்ன பணத்தை இழக்கிறோம் அதையும் நம்ம வந்து உற்று கவனிக்கணும். பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் ஆப்பிள் ஃபோனுக்கும் இப்போ கீயை பார்த்தீங்கன்னா இங்கே 828 ரூபாய் காமிக்குது, இங்கே 823 ரூபாய் காமிக்குது. அடுத்தது கிரவுண்ட் நட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 197 ரூபாய் காமிக்குது, இங்கே 196 ரூபாய் காமிக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்நட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 630, இங்கே 642. அடுத்தது சேம் பிராண்ட் வால்நட் பார்த்தீங்கன்னா இங்கே 367, இங்கே 365. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் பாருங்கள், இங்கே 76 ரூபாய் காமிக்குது, இங்கே 97 ரூபாய் காமிக்குது. அதுக்கு அடுத்தது கீரை இங்கே 20 ரூபாய் காமிக்குது, இங்கே 26 ரூபாய். நாக்பூர் ஆரஞ்சு பாருங்கள், இங்கே 24 ரூபாய், இங்கே 39 ரூபாய் காமிக்குது. ஸோ இதுலேயும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது என்னென்னா ஆப்பிள் ஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் டோர் டெலிவரி மளிகை ஜாமான் வாங்கும்போது ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது உறுதியாக தெரியுது. அடுத்தது இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். ரிலையன்ஸ் ஸ்டோரில் போயிட்டு டிவியை பார்த்து டிவி ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க கிரெடிட் கார்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமும் ஃபர்தராக எதுவும் ப்ரைஸ் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டப்போ சார் மேனேஜர்கிட்ட கேட்டு பேசிட்டு ஒரு 500 கம்மி பண்ணாங்க. ஸோ அப்போ எப்போ டெலிவரி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது டெலிவரி வந்து நாளைக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஆன்லைனில் பார்ப்போம். ஸோ அங்கே இப்போ டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தேன். அங்கே டெலிவரி எப்போனா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சேம் டே அடுத்த நாள் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ நான் பார்த்தேன் என்னடா அது, ஆனால் ப்ரைஸை செக் பண்ணும்போது ஃபிசிக்கல் ஸ்டோரை விட ஆன்லைனில் ஒரு 1000 ருபீஸ் கம்மியாக இருந்தது. நான் மறுபடியும் மேனேஜர்கிட்ட காமிச்சு என்னப்பா அது சேம் ப்ராடக்ட்டு சேம் கோடு, நீங்கள் ஃபிசிக்கலாக வந்தீங்கன்னா இந்த ப்ரைஸும் ஆன்லைனில் வந்து இந்த ப்ரைஸ் காமிக்குது. அவங்களும் ஆன்லைன்லும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டோர் டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்களும் நாளைக்கு டோர் டெலிவரி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே வந்து ஃபிசிக்கலாக வந்து பார்த்து வாங்குறதுனால எனக்கு ப்ரைஸ் அதிகமாக அப்படின்னு கேட்கும்போது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, சார் ஃபிசிக்கலுக்கும் ஆன்லைனுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சேம் கம்பெனியில் 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம கன்சியூமர் விழிப்புணர்வாக இல்லாட்டினா நம்மளுடைய பணத்தை நம்ம தான் இழக்க நேரிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸிங் இருந்தோம். ஸோ அது ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட். நீங்கள் ஒரு டிவைஸ்லேருந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஜனவரி 30க்காக ஒரு டிக்கெட் பார்க்குறீங்க சென்னை டு டெல்லி. ஸோ என்ன ஆகுனா
ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் நம்ம ஃப்ளைட்டை செக் பண்ணும்போது சேம் டிவைஸ்லேருந்து செக் பண்ணும்போது ஸோ அல்கரிதம் என்ன பண்ணுன்னா நீங்கள் அடிக்கடி வந்து சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டை பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரைஸை வந்து அதிகமாக்கி காமிக்கும். அதே நேரத்தில் இன்னொரு நீங்கள் புக் பண்ணுற அன்னைக்கு இந்த டிவைஸுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிவைஸை வச்சு பார்க்குறீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற டிவைஸில் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இது ஒரு அவேர்னஸ் ஒன்று வந்தது நடுவில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ப்ரைஸுக்கும் ஜொமேட்டோ ஸ்விக்கியில் உள்ள ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் காமிச்சது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாகும். ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வாங்கும்போது ப்ரைஸ் அது என்ன ஆச்சுன்னா ரெஸ்டாரண்ட்காரங்களே வந்து இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 நிறுவனமும் சொன்னாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் சார்ஜ் நீங்கள் வந்து டெலிவரி சார்ஜஸும் வந்து ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு எல்லாமே. இன்னொரு சைடு கன்வீனியன்ஸ் ஃபேக்டர்னு சொல்லி மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து நம்ம வந்து பணத்தை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதனால் என்னென்னா நம்ம தான் வந்து மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் மக்கள் தான் வந்து அதிகமான பணத்தை நம்ம லூஸ் பண்ணோம். ஸோ அதனால வந்து இது அவேர்னஸாக இருந்தால் தான் இது இவங்கள்ட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ அதனால ஆன்லைனோ ஆஃப்லைனோ எந்த ஒரு பொருள் வாங்கும்போது நல்லா ஒப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஏமாறாமல் இருக்க முடியும். இல்லாட்டனா ஏமாற்றிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கமெண்டை தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.